ஹாய் மக்களை, வெல்கம் டு கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ரெண்டு சூப்பரான வீடுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 950 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணி கட்டியிருக்க அழகான 2 2BHK இண்டிவிஜுவல் தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் நம்ம கூடுவாஞ்சேரிங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் GST ரோட்ல இருந்து வெஸ்ட் சைடு வந்தீங்கன்னா ஷார்ப்பா 4 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க. செம்ம அட்ராக்டிவா இருக்கும் எலிவேஷன் டிசைன் எல்லாமே. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறது மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல்லைக்கான டேப் பண்ணீங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 20க்கு 60, அதாவது 40க்கு 60 ரெண்டா சப்டிவிஷன் பண்ணி 20க்கு 60 பிளான் பண்ணி 2 வீடு கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ரெண்டுத்துக்குமே வேற வேற எலிவேஷன் டிசைன் கொடுத்து ப்ராப்பரா 2BHK இண்டிவிஜுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வீடை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல நிறைய பேர் கேட்குறீங்க. ஈஸ்ட் ஃபேசிங்ல 2 வீடு அவைலபிளா இருக்குங்க. ஆஸ் பர் வாஸ்து கரெக்டாக கட்டியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தோடனே நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், லெஃப்ட்ல நீங்க பைக் பார்க்கிங்கோட ஸ்பேஸும் பாத்தீங்க. இது EB-க்கான ஸ்பேஸுங்க. உங்களுக்கு 3 ஃபேஸ் EB வந்துரும் உங்களுக்கு இந்த லைன்ல. லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DTCP அப்ரூவ்டு லேண்டுங்க. ஈஸியா பேங்க் லோனும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். 80 to 90% வரைக்கும் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. கார் பார்க்கிங்ல கொடுத்துருக்க வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டுங்க. மெயின் டோரோட ஃபேசிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்க. ஆஸ் பர் வாஸ்து 100% பக்காவா பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே நல்ல ஸ்பேஷியஸான ஹால்னே சொல்லுவாங்க. நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. அந்த ஜன்னல் ஓரமா நீங்க சோஃபா போட்டா கூட சுத்தி உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு ஹாலோட ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி ஹால்லே பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு மேடை மாதிரி கொடுத்துருக்காரு. அதுலேயே கிரானைட் ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. மெயினாக இந்த வீட்டோட லொக்கேஷன் செம்ம லொக்கேஷனுங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் ஏறி இறங்கி வந்தீங்கன்னா, அதாவது வெஸ்ட் சைடு டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா GST ரோட்ல இருந்து கரெக்டாக உங்களுக்கு 4வது கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க. வீட்டோட லொக்கேஷனும் நல்ல லொக்கேஷனுங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க ஹால் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனுங்க. எல் ஷேப்ல நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல 100% ஆஸ் பர் வாஸ்து கட்டியிருக்காங்க. கிச்சன்ல பாத்தீங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், தேவையானவங்களுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட்லாம் வந்துடும். கிரானைட்ல ஸ்லாப், SSல சிங்க் வந்துடும் மக்களே. கிச்சன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல டிராவல் பண்ணீங்கன்னா இது ரைட் சைட்ல இருக்கிற உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும். உங்களுக்கு காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு. ப்ராப்பர் வென்டிலேஷனோட 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், ஹீட் பிளக் பாயிண்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்க்கு மேலேயே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுலேயே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத்ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் சொல்லுவேன். பெட்ரூமுக்கு கொடுத்துருக்க டோர் குவாலிட்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த வீடை மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா தேவையான வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் வந்துடும் மக்களே. லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DTCP அப்ரூவ்டு லேண்டுங்க. பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. ஈஸியா பேங்க் லோனும் 80 to 90% வரைக்கும் நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல பேங்க்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. SBI, LIC எதுல கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன பேங்க்ல கேட்குறீங்களோ அந்த பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணதுனால நல்ல வெளிச்சமாவே இருக்கு. நான் மேக்ஸிமம் லைட் போடாம தான் எடுத்திருக்கேன். ஒரு லைட் போட்டு தான் எடுத்திருக்கேன். நல்ல வெளிச்சமா இருக்கு வீடை பொறுத்த வரைக்கும். இந்த பெட்ரூம்ல யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் டிசைன் பார்க்கறதுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. தேவையானவங்களுக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கரெக்டா ரைட் சைட் கார்னர்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இது அட்டாச்சு பாத்ரூம்ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். வித் வாஷ் பேஷனோட வச்சு கொடுத்துருவாங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ், வென்டிலேஷனோட இந்த பாத்ரூம் வந்துருங்க. இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 65 லட்சங்க. 65 lakhs. உண்மையிலே 65 lakhsக்கு வர்த்தபிளான வீடுங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கிறதுனால தாராளமா 65 லட்சம் ரூபா வந்துருங்க. ஏன்னா இங்க லேண்ட் ரேட்டும் பில்டிங் ரேட்டும் இன்னைக்கு என்ன ரேட்டுன்றதை நீங்களே கால்குலேஷன் போட்டு பாருங்க. 65 lakhsக்கு வர்த்தபிளான வீடு தான் மக்களே. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். மேலே டெரேஸ் போய் பார்க்கலாம் வாங்க. படிக்கட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோடனே டெரேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமா 2 மாடி வரைக்கும் எழுப்பி கட்டுற அளவுக்கு காலம் ரைஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. சூப்பரான வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல்லைக்கான டேப் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா சேல் பண்ணி கொடுக்கலாம். Until then, bye from KSM Properties, Chennai.